இந்த பொட்டி கடை மாதிரி இருக்கிறது தானே கிடச்சிது. சரி இது வாங்கியிருக்கேன். இது வந்து 127. மக்களே இங்கே பாருங்கள், ஜப்பானில் நம்ம ஆரம்பிச்சிட்டோம். நம்மளோட காலையில் வந்துட்டோம். குரோகாவா அப்படின்ற ஒரு லொக்கேஷனில் தான் உங்களுக்கு எல்லாத்தையும் சுற்றி காட்டிக்கிட்டு இருக்கேன். போன வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இந்த இடம் வந்து நம்ம எங்கேருந்து வந்தோம், ஃபுக்குவாக்கா ஹக்காட்டான்ற ஒரு லொக்கேஷன்லேருந்து நம்ம இங்கே வந்தோம். ஒரு 3 to 3.5 மணி நேரம் ஆச்சு, பஸ்ஸில் வந்துட்டோம். இந்த வில்லேஜ் வந்து ஹாட் ஸ்ப்ரிங்க்கு தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதேமாரி நம்ம அந்த ஹாட் ஸ்ப்ரிங் எல்லாமே சொல்லியிருப்பேன், விஷயங்கள்லாம் நியூடாக தான் குளிக்கணும், அதாவது ஒட்டு துணி இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து குளிக்கணுன்றாங்க. எப்பட்றா அதெல்லாம் சாத்தியன்ற மாதிரி தான் இருக்குது. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் போகிற போக்கில். சரி, அதெல்லாம் நான் உங்களுக்கு யாரும் இல்லாத போது அந்த இடம் எப்படி இருக்குன்றதெல்லாம் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன், ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம வந்து இந்த இடத்தாண்ட ஓல்ட் ஸ்ட்ரீட் இருக்குது. இந்த ஓல்ட் ஸ்ட்ரீட்டில் என்னெல்லாம் இருக்குன்றதை உங்களுக்கு காட்டிகிட்டு இருந்தேன் போன வீடியோவில். ஆனால் நம்ம இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் சாப்பிட்டு நான் உங்களுக்கு காட்டவே இல்லை. ஓல்ட் ஸ்ட்ரீட்டில் நிறைய பழைய ட்ரெடிஷ்னலான ஃபுட்ஸும் இருக்குது, மாடர்ன் ஃபுட்ஸும் இருக்குது. அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதேமாரி இங்கே விலை நிலவரம்லாம் எப்படி இருக்குது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக காட்ட போகிறேன். வாங்க, இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சப்போஸ் ஜப்பான் வரீங்கன்னா, ஓகேங்களா? வாங்க போயிடுவோம். இந்த கடை சூப்பராக இருக்குங்க. நிறைய உங்களோட ட்ரெடிஷ்னலான ஃபுட்ஸ் நிறைய நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இதெல்லாம் ட்ரெடிஷ்னலான ஸ்நாக்ஸு. குமமோட்டோ அப்படின்ற ஒரு லொக்கேஷனில் இது ரொம்ப ஃபேமஸ்ன்றாங்க. இந்த பொட்டேட்டோ ஸ்டிக்கு பார்க்குறதுக்கு அந்த லோட்டஸ் தண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் பண்ண மாதிரியே இருக்குது. எப்படி இருக்குன்னு தெரில, அதனால் ஆர்வமாக இருந்துச்சு. நம்ம அதை கண்டிப்பாக வாங்கணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே ஆரஞ்சு பாருங்கள், ஃபேமஸ் லோக்கல் ஸ்வீட் ஆரஞ்சுன்னு போட்டிருக்காங்க. ஒன்று வந்து விலையை பாருங்கள் எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு. எப்பா, 356 ஜப்பானீஸ் ஈவனுங்க. அதுக்கப்புறம் இது ஒரு டைப் ஆஃப் ஆரஞ்சு போல், இதுவும் நல்லாயிருக்கும் போல், பார்க்குறது நல்லா பெருசாக இருந்துச்சு. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 200 ஈவன் கிட்ட போட்டிருக்காங்க. அதுக்கு பாதி விலை தான் இது சொல்ல போனால் கிட்டத்தட்ட. அப்படியே நம்ம அங்கேருந்து கொஞ்சம் தடவை நடந்தோம்னா இந்தமாரி ரெசார்ட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். நான் போன வீடியோவிலே சொல்லியிருப்பேன், நவம்பர் டிசம்பர்லாம் பயங்கரமாக ஹனிமூன் கப்புள்ஸ்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய இடம். ஏன்னா பனிப்பொடிவும் நிறைய இருக்கும், பயங்கரமாக இருக்கும் பிக்சர்லாம் எடுக்கிறதுக்குன்றாங்க. இங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷன் இப்படி தான் இருக்குது. நிறைய சின்ன சின்ன வீடுகள்லாம் அங்கங்கே தென்படுது. நம்ம அப்படியே அங்கேருந்து ஹோல் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வந்து இப்போ ஒரு 1 மணி நேரம் கிட்ட நின்று அதுக்கப்புறம் இந்த ஃபுட்டை நம்ம வாங்கியிருக்கோம். ஏன்னா வந்து கடைகள் ரொம்ப கம்மியாக இருக்குது, கடையில் ஸ்பேஸும் ரொம்ப இல்லை உட்காந்து சாப்பிட்றதுக்கு. அதனால் வெயிட் பண்ணி தான் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ப்ரைஸும் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஆனால் ஃபுட்டு மட்டும் ரொம்ப கம்மியாக தராங்க. அதனால தான் ஜப்பானீஸ்லாம் கொஞ்சம் ஃபிட்டாக இருக்காங்க போல், நிறைய சாப்பிட முடியாமல் கரெக்டாக அளவாக சாப்பிட்றாங்க போல். பட் இருந்தாலும் நிறைய ஃபேட்டியான ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இந்தமாரி மில்க் ப்ராடக்ட்ஸு, சீஸு, இந்தமாரி கொஞ்சம் குவாலிட்டியாக சாப்பிட்றாங்க. நல்லா வாழ்ந்து சாப்பிட சொன்னால் மூஞ்சில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குன்றீங்களா? சூப்பராக இருக்குது. நிறைய கடைகள் இருக்குது, இருந்தாலும் வந்து கடைகளுக்கு ரொம்ப டிமாண்ட் அதிகமாக இருக்குது. மக்கள் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால வந்து இடம் கிடைக்க மாட்டேங்குது. ரெஸ்டாரண்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்கோம், எழுதிட்டு வந்துருக்கோம் நம்ம பேரை. அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்ப்போம். சூப்பராக 400 யேனுங்க. 400 yen கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். நல்லா இருக்கு, ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆனால் சுகர்லாம் ரொம்ப மைல்டாக இருக்குது, மைன்யூட்டாக தான் இருக்குது. இது வந்து 100க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 75 கொடுக்கலாம். ரொம்ப பிரம்மாண்டம்லாம் சொல்ல மாட்டேன், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அது வேணால் நான் ஒத்துப்பேன். இந்த க்ரீம் வந்து நல்லா கன்சிஸ்டன்சி நல்லா இருக்குது. ஆனால் சுகர் வந்து ரொம்ப லிமிட்டடாக இருக்குது, அதுதான்.
ஓகே, வரீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கேருந்து அப்படியே நம்ம நடந்து போனோம்னா ஒரு வியூ பாயிண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் மேப்பில் பார்த்தேன். சரி, அப்படியே நடந்து தான் போவோம். ஒரு 30 to 40 minutes வாக்குன்னாங்க. சரி, கிராமத்தில் நடந்த ஃபீலிங்கும் இருக்கும். சரி வாங்கன்னு சொல்லிட்டு இதுவே ஆல்ரெடி நடந்து தான் இருந்தோம். இங்கேருந்து ஒரு 40 minutes நடக்கணும். அப்படியே சொல்லிட்டு நடந்து போனோம்னா இந்த இடத்துல ஒரு பார்க்கிங் ஏரியா மாதிரி இருந்துச்சு. அந்த பார்க்கிங் ஏரியா பக்கத்தில் ஒரு கோயில் மாதிரி இருந்தது. ஆனால் இங்கே ஊர் மக்கள்கிட்ட நான் கேட்கும்போது இது கோயிலில் வீடு தான், ஏன்னா கோயில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கதவு அந்த ஜன்னலை வச்சே கண்டுபிடிக்கலான்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில சிலைகள் வந்து இல்லை, ஒரு சில அந்த இதெல்லாம் இருக்கும், அது வந்து இதில் இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம அப்படியே நடந்து வந்ததில் வந்துட்டோங்க, ரீச் ஆகிட்டோம். இந்த காஃபி ஷாப் வந்து இங்கேருந்து வியூ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், பாருங்கள் நீங்களும். இந்த காஃபி ஷாப்பில் இவர் ஒர்க் பண்ணுற ஸ்டைல் பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. அவர் யூஸ் பண்ணுற அப்பாரட்டஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்குது பாருங்கள். ஒரு காஃபி ஷாப்பில் எந்த அளவுக்கு மாடர்னைஸாக இருக்குது பாருங்கள். அவர் ஆன் பண்ணி விட்ட உடனே அது வந்து ஆஸ்லேட் ஆகிட்டே அது ஆடி ஆடி ஊற்றுது, நார்மலாக ஊற்ற மாட்டேங்குது. நீங்கள் டேப் அழுத்துனீங்கன்னா நார்மலாக ஊற்றும்ல, அது அதுக்குள்ளேயும் ஒரு மோட்டர் மாதிரி வச்சு அதை வந்து சுற்றி சுற்றி கலெக்ட் பண்ணுறாங்க. பயங்கரம், வேற மாதிரி இருக்குது. ஒரு காஃபி ஷாப்பில் இவ்வளோ டெக்னாலஜியா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எல்லாம் ஆட்டோமேட்டிக் தான் போல். பால் எடுத்து வச்சிட்டாரு, அதுக்கப்புறம் கலக்கிறது மட்டும்தான் இவரோட வேலை போலையே. தண்ணி ஊற்றுறதுல என்ன இருக்குது, நம்ம கையிலேயே ஊற்றலாம். பட் இருந்தாலும் அவங்களுக்குன்னு அந்த ஒரு ப்ரொசீஜர்லாம் இருக்கும் போல், மெத்தடாலஜிலாம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அழகாக. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்படியே அவர் பண்ணுறத மெய் மறந்து கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு. ஏசிலாம் போட்டிருந்தாங்க, உட்காந்து வேடிக்கை பார்த்தாலுமே அப்படி அம்சமாக இருந்துச்சு. அவ்வளோதான், இப்படி தான் ஒரு வீக்கெண்டை செலிப்ரேட் பண்ணோம் ரிலாக்ஸ்டாக. நம்ம எல்லோரும் எதிர்பார்க்குறது அதுதான், ஆனால் ரியாலிட்டியில் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்தமாரி ஹாலிடே டூர்னு வந்தால் தான். நம்ம அங்கே கொஞ்ச நாள் இலைப்பாரிட்டு அங்கேருந்து ரிட்டன் வந்தோம். காஃபி ஷாப்லேருந்து ஹோட்டலுக்கு வர வழியில் இந்த மாதிரி ஒரு டாய் ஸ்டோரும் இருந்தது. இங்கே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருந்தது, அதெல்லாம் பார்ப்போம். அப்படியே வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஜப்பானீஸ் ஸ்நாக்ஸ் விற்கிறாங்க போல். பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக மேலே ஃப்ளேவர்ஸ்லாம் அப்ளை பண்ண மாதிரி இருந்துச்சு. சீவீடு, அதுக்கப்புறம் சில்லி பவுட்ரு, இது மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக சோய் சாஸ் இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. கிறிஸ்பியாக இருக்குன்ற மாதிரி தோணுச்சு. ரைஸ் கிராக்கர்ஸ், வத்தல் மாதிரியான ஒரு சில ஐட்டங்கள்லாம் இங்கே விற்றாங்க. இது ஒன்று வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வரீங்கன்னா கட்டாயம் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த கடை ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்குது. நிறைய கிறிஸ்பியான ஐட்டங்கள்ஸ் நிறைய என்னால் பார்க்க முடிஞ்சது. அதாவது சிப்ஸ் மாதிரி இருந்தது, லைட்டாக வத்தலும் சிப்ஸும் நடுவில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. அதேமாதிரி சன்ரைடு அதுமாரி பண்ண விஷயங்களும் இருக்குது, ஃப்ரை பண்ண விஷயங்களும் இருக்குது. மேலே இந்த சீவீட் இது ரொம்ப நல்லது உடம்புக்கு, அதனால் கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா. அந்த சீவீட் வந்து நம்ம ஊர்லலாம் அவ்வளோ இல்லை, இந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸ் சீவீட்லாம். நம்பர் 1 நம்பர் 2 டாப் ஏதோ அது எல்லாமே லேபிளும் பண்ணி வச்சுருக்காங்க. இது எல்லாமே ஃப்ரீஸ் ட்ரை பண்ண ஒரு சில வெஜிடபிள்ஸ் எல்லாமே அந்த மாதிரி வச்சுருக்காங்க. கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வரும்போதே சொல்லியிருப்பேன், இந்த இடத்துக்கு வரும்போதே இங்கே வந்து குதிரை கறி ரொம்ப ஃபேமஸ்னு. ஏன்னா வந்து இதுக்கு பக்கத்தில் ஒரு நேஷ்னல் பார்க் இருக்குது, எக்கச்சக்கமான குதிரைகள் அங்கே இருக்குன்றாங்க, அசோ நேஷ்னல் பார்க்குன்னு. அதுக்காக அங்கே இருக்கிறதெல்லாம் அடிச்சுலாம் சாப்பிட முடியாது, ஆனால் இங்கே வளர்க்குறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க போல். இந்த கடையில் அந்த குதிரை கறியை பார்க்க முடிஞ்சது.
பாருங்கள். இந்தமாரி நிறைய பேர் ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாம் ஹோட்டல்லே தராங்க, நமக்கும் இருக்குது. ஆனால் நம்ம தான் யூஸ் பண்ணல. இப்போ நம்ம ஹாட் ஸ்ப்ரிங் ஏரியாவுக்குள்ளே வந்திருக்கோம். பாருங்கள், இதுதான் இந்த இடத்துக்காக தான் நிறைய பேர் இந்த ஏரியாவை விசிட் பண்ணுறாங்க. இந்த வில்லேஜே ஃபேமஸே இந்த ஹாட் ஸ்ப்ரிங்காக தான். ஓகேங்களா? ஹாட் ஸ்ப்ரிங்கில் நம்ம குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து ரெஸ்ட் எடுக்கலாம். இது எல்லாமே நம்ம எப்படி பண்ண போகிறோன்னா, நம்ம நாளைக்கு காலையில் யாரும் இல்லாத போது, ஏன்னா நியூடாக குளிக்கணும், யாரு கண்டையும் படாத மாரி சட்டுன்னு காலில் போயிட்டு வடக்குன்னு வெளில ஓடியாந்துருவோம். மென்னுக்கு தனி, உமன்ஸுக்கு தனி, அப்படி தனித்தனியாக தான் பிரித்து வச்சுருக்காங்க. பட் இருந்தாலும் நமக்கு கூச்சமாக இருக்குது ஃபஸ்ட் டைம் இதுமாரி பண்ணுறதுனால. அதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம ஊரில் இருந்தால் கூட ஓகே, இந்த ஊர் மக்களோட நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்போம். அதனால் ரொம்ப வெக்கமாக இருக்குது நமக்கு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் இதெல்லாம் பண்ணிடுவீங்களா என்ன? சொல்லுங்கள் கமெண்ட்டில். இந்த ஹாட் ஸ்ப்ரிங் ரெசார்ட்டில் உட்காந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. சன்செட் பார்க்குறதுக்குன்னே அழகாக இந்த இடத்தாண்ட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளும் அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து ரசிப்போம் வாங்க. மக்களே இங்கே பாருங்க, நம்ம வந்து இந்த இடத்துல டின்னர்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் போல். ஏன்னா வந்து நிறைய கடைகள் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வில்லேஜ் சைட்லாம் அப்படி தான் நினைக்கிறேன். 6:30க்கெலாம் எஸ்கேப் ஆயிடுவாங்கன்ற மாதிரி தான் முடிச்சு. 4:30க்கு நான் 6:06ன்றேன். இந்த ஊரில் பொறுத்த வரைக்கும் 6:30. ஓகேங்களா? இது வந்து நம்ம ஜப்பானில் வந்து இந்த வில்லேஜில் வந்து எங்கே கேட்டாலும் எல்லாமே இனிப்பாகவே தாங்க இருக்குது. கேட்டால் அவங்களுக்கு வந்து இனிப்பு ரொம்ப பிடிக்குன்றாங்க. தைவானுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. தைவானில் வந்து இனிப்புலாம் அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க, காரமும் சாப்பிட மாட்டாங்க. இந்த ஊரில் காரம் சாப்பிடவே மாட்டுறாங்க, இனிப்பு நல்லா சாப்பிட்றாங்க. அதனால் நிறைய சாப்பிட்டு எனக்கே போர் அடிச்சு போச்சு. என்னடா காலிலேருந்து ஒரு ஐட்டம் கூட காரமாக சாப்பிடல நான் இன்னைக்கு. அதனால் கொஞ்சம் கடுப்பாக இருந்தது. சரி, ஆனால் ஒரே கடையில் மட்டும் நூடுல்ஸ் இருந்தது. முதல்ல நோட் பண்ணி வச்சிட்டேன். அவங்க வந்து 10 மணிக்கு தான் க்ளோஸ் பண்ணுவாங்க அந்த கடை. அதனால் அந்த கடையை கண்டுபிடிச்சி போயிட்டு வாங்கிட்டேன். இப்போது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் நூடுல்ஸு வெறும் சுடு தண்ணியை போட்டு பறக்கறக்குன்னு உள்ளே போட வேண்டியது தான். பாருங்கள், மிளகாத்தூள் இது போட்டிருந்தாங்க, முன்னாடி நெருப்பெல்லாம் விட்டுருக்காங்க. செம்மையாக காரம் இருக்குன்ற மாதிரி பில்டப் பண்ணுறாங்க. இந்த இதுன்னு தெரில. அதுக்கப்புறம் இந்த டோனட் ஒன்று வாங்கினேன். இது அதுக்கப்புறம் கோலி சோடா. பாருங்க, இந்த ஊர்லேயும் கோலி சோடா இன்னும் கிளாசிக்காக இருக்குது. எல்லா இடத்தானே கிடைக்குமான்னு தெரில. இந்த இடத்துல அந்த பொட்டி கடை மாதிரி இருக்கிறது தானே கிடச்சிது. சரி, இது வாங்கியிருக்கேன். இது வந்து 127 130 சம்திங். ஓகேங்களா? இந்த ஊர் காசுக்கு நமக்கு எவ்வளோ ஆகுதுன்றது மொத்தமாக சொல்கிறேன். இந்த மூணுமே நம்ம வாங்கினது வந்து நூடுல்ஸு, அப்புறம் அந்த டோனட்டு, அதுக்கப்புறம் இது மொத்தமாக வந்து நமக்கு வந்து 720 725 ஆயிருக்கு. ஓகேங்களா? ஜப்பானீஸ் மணி. உங்களுக்கு கன்வர்ஷனில் நான் சைடில் போடுறேன். ஓகே, சரி, நம்ம இப்போ வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணிட வேண்டியதுதான். போமா, சாப்பிட்றலாமா? டின்னர் முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம் நூடுல்ஸை. ஓப்பன் பண்ணுவோமா? சாரு மாறு. இங்கே பாருங்க, உள்ளே ஐயோ காட்டினா கீழே கொண்டுரும் போலியே. இருங்க, நான் கையிலே எடுத்து காட்டிடுறேன். உள்ளே என்னென்ன நல்லா இருக்குன்னு பார்ப்போமே. பவுட்ரு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, ஆரஞ்சு கலர் சாஸு. அதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் சாஸ் மாதிரி இருக்குது, ரொம்ப தண்ணியாக இல்லை, சாஸ் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இதுவும் ஒரு பவுட்ரு மாதிரி, ஆனால் நடுவில் அந்த காய்கறிலாம் கொஞ்சம் இது பண்ணி போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டரில் அங்கே குறைன்னு இருக்குது. ஓப்பன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கரெக்டாக ஆளுக்கு 10 மாதிரி இவ்வளோண்டு நூடுல்ஸு. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. இவ்வளோ தான் இருக்குது இதில். சரி, இதை வந்து நம்ம சுடு தண்ணி போட போகிறோம். சுடு தண்ணி போட்டு சாப்பிட்ற வேண்டியது தான். இப்போ வந்து சுடு தண்ணி பிடிச்சாச்சுங்க. சுடு தண்ணி பிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த 3 சாட்செட்டும் பிடிச்சி கொட்ட வேண்டியது தான். கொட்டிட்டு சாப்பிட்ருவேன். இங்கே பாருங்க, இப்படி தான் இருக்குது. எப்பா டோனட் சாப்பிட்லாம் தான் தோணுச்சு. அதுக்கு முன்னாடி கோலி சோடா வந்து நம்மளை உறுத்துது.